ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மினி விளாக் பார்க்கலாமா? அன்றைக்கு ஒரு நாள் பார்த்திங்கன்னா நான் காலையில் எழுந்திரிச்சி சரி நம்ம இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கலாம். மீன் சாப்பிட்டு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. சரி மீன் சாப்பிடலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. கிளம்பி மீன் வந்து இன்றைக்கி டியூஸ்டேனால சந்தை எங்கள் ஊரில். ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு மீன் வாங்க கிளம்பிட்டேன். அந்த டைம் பார்த்திங்கன்னா ஆலோவேரா வந்து பயங்கரமாக பூச்சி தாக்குதல் ஏற்பட்டுருந்துச்சு. ஸோ அதை வந்து நல்லா கட் பண்ணி விட்டுருவோம் அப்படின்ட்டு ஆலோவேரா செடி ஃபுல்லாகவே நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன். அது சுத்தமாக கட் பண்ணியாச்சு. ஏன்னா பூச்சி வந்து வர 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 அப்படி இந்த பிளாக் கலர்லாம் பரவி பரவி செடியே நாசமாகி தூக்கி போடுற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் சைடில் உள்ளதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா செடி வந்து பிழைச்சிக்கும். அண்ட் தென் எக்ஸ்ட்ரா வந்து இன்னும் கை 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 மீன்ஸ் அந்த எக்ஸ்ட்ரா விங்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதுவுமே நிறைய முளைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் கட்டி தூக்கி எறிஞ்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த பூச்சி தாக்குதல் ஏற்பட்டதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் தூக்கி தூர போட்டுறணும். இல்லைன்னா அது பக்கத்துலேயே நம்ம போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பூச்சி தாக்கம் மற்ற மரத்துக்கும் பரவ வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் அதை எடுத்து நம்ம டிஸ்கார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தூக்கி போடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்துக்கோங்க. அது குட்டி இதில் கூட ஒரு இதில் வந்துருச்சு. இப்படி தான் இது வந்து பரவும், நிறைய பரவிடும். அதுக்கப்புறம் மீன் கடைக்கு போயாச்சு. ஸோ சந்தையில் பார்த்திங்கன்னா என்ன மீன் இருந்துச்சுன்னா வாழை மீன், ஊளி மீன், பாறை மீன் எல்லா மீனும் இருந்துச்சு. ஆனால் நான் வாங்கினது பாறை மீனும் அயிலை மீனும் வாங்கினோம். ஸோ 350 ருபீஸ்க்கு நிறையவே இருந்துச்சு. ஸோ அதை வாங்கிட்டு வந்தாச்சு. மீன் வாங்கிக்கிட்டு வர்ற வழியில் அப்படியே நடந்து வீடியோ எடுத்து அப்படியே தெரியுது பாருங்கள், இப்படி எடுத்துகிட்டு வந்தாச்சு. வந்து வீட்டில் வந்து மீனை வந்து நல்லா பொரித்து சாப்பிட்டாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு மீன். அதுக்கப்புறம் அந்த மீனெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த முள்ளெல்லாம் காக்காவுக்கு வச்சேன்னா காக்கா வந்து அதை அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கு. அது வந்து சும்மா சாப்பாடு 4 பேரை கூப்பிட்டு காக்கான்னு கத்தி சாப்பிடும். பாய்.